பண்ணுங்க நீங்க வராம்பர் பின்னாடி சொல்லி வச்ச மாதிரியா டைம் கரெக்டா விடியற் காலையில் 4 மணி 2 ஜீவனை படிக்க சொன்னா எழுத்து என்பர் ஒன்று பாரு சாமி அடியின்படி இது அம்மா சாமியார் படமா புத்தகமா படிக்கணும் அது பாரு தலை வச்சு கொண்டு உட்காந்து படிக்க சொன்னா இந்த மாதிரி பண்ணா 4 மணிக்கு எழுந்து படிக்க வச்சா இந்த அமகலம் பண்றாங்க. ஒப்பிமா தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒலியையோ வடிவத்தையோ குறிக்காமல் எழுத்தின் ஓவிய வடிவத்தையா வைக்கலையா சரி விட நம்ம வச்சுக்கலாம் அப்புறமா 5 மணிக்கா குடிக்கலாம் அப்பதான் ஓவியா இருக்கும் இவ்வரி வடிவ எழுத்து ஓவிய எழுத்து என்பர். முடிச்சிட்டேன். 4வது படிச்சுக்கிறேன் 1வது படிச்சுக்கிறேன் இன்னும் 2 இருக்குது. படியும் 4 பாடம் படிச்சுட்டேன்னு என்ன அழுப்புல என்ன பீத்தல 4 பாடம் படிச்சுட்டேன். 4 பாடம் படிச்சுக்கிறேன் 4 பாடம் படிச்சுட்டேன். நீ எத்தனை பாடம் படிச்சா? சும்மா இல்லாத அவனை என்ன அவங்களாம் பண்றா பாரு. எத்தனை பாடம் படிச்ச நீயா? சிம்பா டேய் அம்மா கூப்பிடுறேன். திட்டா சேர பார்த்தேன் சேர தங்க பல்லவா நல்ல பையன் தங்கமான பையன். யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சொல்லுங்க. என் தம்பி உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நல்லா பார்த்துப்பான். 5 மணிக்கு எழுப்பியத்தான நாய்க்குட்டி நான் வேலை பண்ணிக்கிறா பாருவா. அது எங்கேயோ வெளியே கோயின் கத்திக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ என் குழந்தை கத்துது என் தம்பி கத்துறான்னு போய் தூக்கின்னு வந்து இன்னும் ஆட்டம் ஆடல போ. இப்ப கத்துறல பாத்தியா என் தம்பி தங்கம் தங்கம் நைட் அடியே வாங்கல அண்ணா கத்துறான். அவன் அடி வாங்கிட்டான்னு சொல்லிட்டு நான் ஏந்து வெளில போனேன். அப்ப செவுத்துலதாம்மா தட்டிங்க கொம்பு வச்சு. ஏய் குழந்தை அடிக்காத. அவன் பாரு மூஞ்சி பாரு கண்ணாடி பார்த்து உருகுதுதியா. அங்க பாரு கண்ணாடி கட்டில இல்ல கண்ணாடி இருக்குதுல்ல அதை பார்த்து கத்துது. கிளம்பிட்டீங்களா? காலைல 4 மணிக்கு வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலையெல்லாம் இது பண்ணிட்டு அது கண்ணன் எப்படி பூசி வச்சுங்க பிதிக்கிட்டுக்கிறாடியாவா கண்ணன்டா ஒரே பிதுக்குதான் மொத்த வேலையை வந்து ஸ்கூல் கிளம்புற டைம்ல எவ்வளவு அலப்பறா பண்றாங்க பாரு. சந்தனத்தை எப்படி பீசி வச்சுக்கிறா பாரு. தண்ணி காஞ்சிச்சா எனக்கு? நானும் தலை கசக்கணும் பாப்பா. வெள்ளிக்கிழமை ஸ்கூல் டைம் ஆகுதுயா பத்து நான் கொஞ்சிக்கிறேன். தம்பிமா தம்பி தான் தெத்து கல்லு கேன் மேல இருந்து போட்டேன் பாரு கை வீங்கிச்சு. குழந்தை தூக்கி போட்டு வீங்கிச்சுமா. டைம் என்ன தெரியுமா? 8:30 போகுது. சீக்கிரம் கிளம்புங்க. உன்னாலே லேட் எங்க விட்டு போயினே பாரு. நீ லேட் பண்ணும்போது தெரியலையா மனசாட்சி நான் பேசிக்கிறேன். அப்போ பூசிட்டேன். டேய் கேயன் வரமா தெரியல. ஏய் தமிழ் புக் எடுத்துக்கணும். இருயா ரெடி ஆயிட்டு வாத்துவா. அவன் பேக் எடுக்கிறதுக்குள்ள நான் போயிடுவாமா. குழந்தை விட்டு போறா லேட் ஆகி போகுதுன்னு போக மாட்டேன். அந்த கட்டிங் டேபிள் மேலே எவ்வளோ குப்பையை போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க. அது என் நோட்டு என் நோட்டு பார்த்து குப்பை மாதிரி தாங்குதாங்க. ஏய் குழந்தை இட்டுனுப்பா அடி வாங்குவேன். டேய் கட்டி போடுமா அவனை. என்னால் பிடிச்சி அவனை ஓடனாக்க பிடிக்க முடியுமா சொல்ல?
வராம பின்னாடி அக்கா அங்க போயிருந்தீங்களான்னு பின்னாடி ஓடியாந்தா பூச்சி வாட்டமா கட்டிட்டா பாருமா. அதான் ஸ்கூல் போறேன்னு சொன்னதுதான் ஓடியாடுறான் பின்னாடி உள்ளேருந்து. தலையில போயிட்டாருண்ணா பார்த்து பத்திரம். பைசல் பைசல் பைசல். பாய் பாய் பாய். பாக்ஸ் கிடைக்கல 2-3 நாளா வெயிட் பண்ணேன் பாக்ஸுக்காக. அது நம்மகிட்ட தைக்கிற ஊசியும் இல்லை அந்த இதுவும் இல்லை. அதனால சரி நீங்க உங்ககிட்ட என்ன கொடுத்தா நீங்க ஐடியா எதுனா சொல்லுவீங்க நீங்களும் ஊசி நூல் போட்டு தைச்சுலாம் அது அப்படியே தைச்சிடலாம். பாக்ஸ் எல்லாம் போட்டோம் அது வேற சொல்லுங்க. புடவை வந்து எப்படி சொல்றது மடிப்பு கலையில போயிருந்தாங்க அவ்வளவுதான். கண்டிப்பா அண்ணன் தைக்கிறதையும் போதும். எல்லாம் எல்லாருமே தெரியும். நீங்க ட்ராக் பண்ணியே பாருங்க. இல்ல இல்ல அவங்க என்னன்னா நான் சொன்னேன்ல நான் பில்லு போட்டாலே ட்ராக் பண்ணாலே உனக்கு காட்டும் எங்க இருக்குது அப்படின்னு காட்டும். ஃபோன் இப்போ என் ஃபோன் நம்பரே வரும் அதுல. சரி சரி. உங்களுக்கு கொரியர் வந்துச்சுன்னா நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா என் ஃபோன் நம்பரோட வரும். அங்க இருக்கு வாங்கிக்கோங்க. இது போன முறை கஸ்டமருக்கு எல்லாருக்குமே நான் தான் ட்ராக் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பக்கம் கிராமத்துல இருக்கிறவங்களும் தெரிய மாட்டேங்குது ட்ராக் பண்றதுக்கு. அப்ப நான் ட்ராக் பண்ணி அதான் கூகுள்ல போயிட்டு நீ எஸ்டி ட்ராக் பண்ணி அதை ட்ராக் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அனுப்புனேன். அதுக்கப்புறமா சரிக்கா சரிக்கா அப்படின்னாங்க. ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. பாக்ஸ் வாங்கி வச்சுக்கணும். இதுதானா ஃபர்ஸ்ட் பல்க் ஆர்டர் வாங்கி வச்சீங்கன்னா நீட்டா வச்சுக்கலாம். நான் சொல்லிட்டேன் இப்போ கஸ்டமருக்கு நான் அதே சொல்லிட்டேன். எப்பா எந்த பாக்ஸுக்கு நான் 2-3 நாளா வெயிட் பண்ணேன் பாக்ஸுக்காக கிடைக்கல அப்படின்போது எனக்கு நான் இப்படிலாம் பண்ண முடியாம சரி ஓகே பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க வந்து என்கிட்ட அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்காக வாங்குறாங்க. சரி வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்காக வாங்குறாங்க. கொடுக்கும்போது நம்ம நீட்டா ஒரு பிராண்டட் இருக்கணும். கண்டிப்பா அது ரொம்ப செலவெல்லாம் ஆகாது. நீங்க பல்கா வாங்கினா எல்லாம் கம்மியாக இருக்கும். நீங்க தெரியாது ஏதோ ஒன்று பேசுங்க. தேங்க பாத்துக்கலாம். பரவாயில்ல நான் இந்த அளவுக்கு நாச்சு கவர் பண்ணிருக்கீங்க. எனக்கு அது கூட தெரியாம நான் மூட்டையை தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நீ பண்ணி கொடுத்துருந்தா எப்படினாலும் அப்படின்ட்டு. பாக்ஸ் போடாமலே பாக்ஸ் போட்ட மாதிரி தான் இருக்கு. பாக்ஸ் போடும்போது ஃபினிஷிங் வந்துடுச்சு கரெக்டா. இங்க வருது இல்ல அதை பார்த்து பழக்கணும். இங்க வருது இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ நமக்கு இங்க வர்றதுனால ஒரு ஐடியா கிடைக்குது. வீட்டுல இருந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு முடிவு பண்ணேன். சரி அந்த அண்ணங்கிட்ட போனா அவரோட ஐடியா சொல்வாரு அப்படின்ட்டு. இப்போ இங்க வந்ததுனால இதை நான் நினைச்ச மாதிரி முடிஞ்சு போச்சு. நான் மொத்தமா டேப் போட்டு கவர் பண்ணிடலாம் நினைச்சோமா. அப்படிலாம் சொன்னாங்க. நீங்க ப்ரௌன் டேப் போட்டு சுத்தி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னாங்க. ஐயோ எவ்வளவு டேப் போட்டு சுத்தல அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொன்னேன். நாங்க ப்ரௌன் டேப் இன்னொரு ரவுண்டா 12 கிலோ இருக்கு. சரி ஹாய் மக்களே, கேஜிஎன்ல ஒரு கொரியர் ஆபீஸ் இருக்குது. வந்துருங்க எல்லாரும் வந்து கொரியர் போட்டுருங்க. யாருக்கு எங்க போடணுமோ போடுங்க கொரியர். நம்ம அண்ணன் இருக்கவே இருக்கிறாரு. ஆட்டோக்கு ஒரு 100 ரூபா கோயந்தா அக்கௌண்ட்ல இருந்த காசை 600 ரூபாய் கொரியர் சார்ஜ் வச்சு சொல்லி வச்ச மாதிரியா 700 ரூபாய் காலி. அப்புறம் அண்ணாக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது எவ்வளோ 40 ரூபா கொடுத்தா மீதி 15 ரூபா கொடுத்துரும். பில்ல காமி. இது அப்படியே ஒரு போட்டு அதை பற்றிக்கிறியா? ஏபிடில கம்மி தான். ஆனா அங்க வந்து அங்க தான் எப்படி என்னது நீங்க வந்து கொஞ்சம் ஆகனா
எப்படி பேக் பண்றோன்றதெல்லாம் வந்து எடுத்து வச்சுன்னா அடுத்த முறை எங்களுக்கு யூஸ் ஆகும் அதை பார்க்கும்போது. இப்படிதான் பேக் பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் சொதப்பி வைப்போம். இது மழை பட்டது எதுவும் வாங்குறேன்னா அதெல்லாம் பராதாட்டு மேக்ஸிமம் மழையும் பரப்போது எங்க போய் இருக்கு போகிறாங்க வண்டியிலே போகுது. வண்டி சில நேரங்களில் ரொம்ப 90% படாது. பட்டிருந்தா நான் ஃபோன் நம்பர் போட்டாவே எல்லா டீட்டில் வந்துடும். அறுபத்தி 4 20 30 ஓ இந்த ட்ராக் நம்பர் இங்க போடுறீங்களா? நீ மாதிரி நினைச்சிருங்க அதுதான். சரி சரி கீச்சு போட்டாங்கன்னா இது பாதி வாங்கிக்கலாம். இது அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் போட்டுட்டு போனேன் அன்னைக்கு வாங்கினது. அனுப்புறாங்க. இப்போ இந்த பக்கம் ஓடுவோம் நம்பர் மறையாது நம்பர் தான் வேணும் மெயினா. இல்ல கொரியர் நம்பர் போட்டிருக்காங்க அதுக்கு சொல்ல வரேன். அண்ணன் பென்ல எழுதிருக்காரு இல்லையா அது மேல ஒட்டும்போது இதுவாயிடும். இந்த பக்கம் ஒட்டாம இருக்கலாம் இப்போ ஓப்பன் இது அவங்க விட்டுருமா இது மேலே என்ன போட்டால் போகுது. வந்து அவங்களே எடுத்துன்னு போயிடுவாங்களாண்ணா? நான் இங்க ஒன்று ஒட்டிட்டுன்றேன் இது பாருங்க. இது கூட யாரும் ஓட்டுறது. ஆமா ஆமா அதை ஒட்டிட்டு இந்த நம்பரை மேலே எழுதிடுங்க இந்த டேப் மேலே. அப்படிதான் படம் நல்லா வேற வழி கிடையாது. பிரிக்க கூடாது. கையில் பிரியக்கூடாதுண்ணா. கையில் பிரிக்க கூடாது. அவங்க கஸ்டமர் மட்டும் தான் போய் பிரிக்கணும். சரி அவ்வளவுதான். நீ வேஸ்ட்டுமா. இதே குழப்பம் சுத்தி